அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவரும் முக்கிய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போகிறேன் என்று சொன்னார். அதை போலவே இன்று செய்தியாளர்கள் மத்தியிலே பல்வேறு கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டார். அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவர்கள் தனித்தனியாக பிரிந்து இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்தால்தான் நமது வெற்றி சாத்தியமாகும். ஆகவே டிடிவி தினகரன் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், வி.கே. சசிகலா அவர்கள் ஆகியோருடன் இணைந்து நம்முடைய கட்சியில் இணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்த தகவல்களை எல்லாம் மூத்த தலைவர்கள் வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன் மற்றும் பல தலைவர்கள் பொதுச் செயலாளர் அவர்களிடத்திலே எடுத்துரைத்ததாகவும், ஆனால் அவர் இதற்கெல்லாம் செவிசாய்க்கவில்லை என்பது போல சொல்கிறார். இவருக்கு 2 முறை வாய்ப்பு வந்ததாக சொல்கிறார். அதாவது 2 முறை என்றால் முதலமைச்சர் பதவிக்குத்தான் அவர் வாய்ப்பு வந்திருக்கும். கட்சி உடையக்கூடாது, ஒரே குடையின் கீழ் இயங்க வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டுதான் அதற்கு நான் செவிசாய்க்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பிரிந்து கிடக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய இயக்கம் வலிமை பெறும் என்றும் பல முறை தெரிவித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தால் 30 தொகுதிகளை கைப்பற்றியிருக்க முடியும் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தையே திரு வேலுமணி அவர்கள் முன்மொழிந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையும் இதே கருத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறது. பிரிந்து கிடப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்று அமித்ஷா, மோடி மற்றும் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவரது கருத்துக்களை எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கும்படியாக இப்போது இல்லை என்று தெரிகிறது. இதே கருத்தைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோர் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய கருத்து அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆகவே என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் ஆகியோருடன் இணைத்து நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவார்களா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.